안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்க ஹான்சன் தகி. நான் யாரோ வாங்கிட்டுருக்கல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மினிஎஃப்எஃப் கலைந்த காதலில் புதிய பயணம் ஷார்ட் 6 தான் பார்க்க போறோம். போன ஷார்ட் பார்க்கறதுன்னு பார்த்துட்டு இருந்தீங்க. அப்பதான் இந்த ஷார்ட் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹிட்ஸ் அப்படியே பண்ணிக்கோங்கடா. உங்க வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாமே பண்ணிட்டு பண்ணதும் உங்க விருப்பம்டா. நான் உங்களை ஃபேஸ் பண்ண மாட்டேன். இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா ட்ரிங்க்ல ஹலோ ஸ்டார்ட் பண்ணா இங்க டீனாதான் ஒரு மாதிரி உங்களை பார்த்து அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கா. நினைச்சிருக்கா ஒரு அவசரத்துல பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாமதான் அப்படி நடந்துருச்சு. நம்ம அம்மாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன்க்கா. நீ அதுக்கப்புறம் அம்மா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழு. எப்போதுமே சரி, உனக்கு தொந்தரவா நான் இருக்க மாட்டேன். நான் இப்ப கூட மாமா கூட போல இங்க இருந்துக்கிறேன். நான் அம்மாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன்க்கா. என்ன? ஆமா, அதான் சரியா இருக்கும். நான் மாமாக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன். நான் எப்படி மாமா கூட எல்லாம் வாழ முடியும்? ஏன் வாழ்ந்தா என்ன? அக்கா இல்ல, வாழ்ந்தா என்னன்னு கேட்டேன். நீங்க ஜிம்ல பாக்குறீங்க, ஜிம் எதுவுமே பேசாம சைலண்டா ஹெட் ஆன் பண்ணி உட்கார்ந்து இருப்பாரு. அவரோட ஐஸ்ல ஸ்டில் டியர்ஸ் வந்திருக்கும். நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. ஒரு மாதிரி வெயிட் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு. இப்போ நீங்க வந்து வாழ்ந்தா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க. ஜிம் ஹெட் பண்ணி உங்களை அதாவது உங்களை பாக்குறாரு. அக்கா என்ன பேசுறீங்க? நான் எப்படி மாமா கூட வைஃப் ஆகலாம்? மாமாக்கு நீதாக்கா கரெக்ட். நானே செட் ஆக மாட்டேன். நான் எப்படி அவர் கூட? ஏன் வாழ்ந்தா என்ன ஆகும்? ஏன் வாழக்கூடாது? அக்கா இல்ல, நான் அப்பெல்லாம் ஒண்ணு பார்த்தது இல்ல. நான் அது அவருக்கு கரெக்டா இருக்க மாட்டேன்க்கா. நீதான் அவருக்கு கரெக்டா இருப்ப. அதெல்லாம் சரி வராது. ஏன் சரி வராது? வாழ்ந்து பார்க்காமலே சரி வராதுன்னு எப்படி நான் சொல்லுவேன்? என்ன பேசுறீங்க? நான் எப்படிக்கா? நீ எப்படின்னா நீதானே ஒரு பொண்டாட்டி. உன் கழுத்துல தானே அவர் தாலி கட்டினாரு. நீதானே அவர் கூட வாழணும். இப்ப வந்து எப்படி பேசுற? என்ன வளருங்க? நான் எப்படிக்கா? அம்மாக்கு ஒண்ணுதான் பிடிக்கும். அம்மா என்னதான் பிடிக்கும். இப்ப ஆனா கல்யாணம் கூட தானே நடந்திருக்கு. அப்ப நீ தானே அவரோட ஒய்ஃப். ஜஸ்ட் எக்ஸ் லவர் அவ்வளவுதான் டீனா. முழு உரிமையும் உனக்குதான் இருக்கு. பிகாஸ் யூ ஆர் மிஸ்ஸஸ் பார்க் ஜிமின். உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க சொல்றீங்க. ஆனா அக்கா, மாமா மாமாக்கு அக்கா அவருக்கும் அவர் மனசுல நீதான்க்கா இருக்க. நான் எப்படி? எல்லாரும் லவ் பண்ணவங்களேதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி லைஃபை மாத்திக்கிறது இல்ல. அதே மாதிரிதான் இதுவும். ஒரு நாள் கண்டிப்பா இந்த லைஃபை மாறும். பார்த்தீங்கன்னா இதுதான் உன் லைஃப், இதுதான் உன் வாழ்க்கை. உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ இந்த வாழ்க்கையில தான் வாழணும். சும்மா டிவோர்ஸ்ன்னு பேசாம ஒரு நாள் மனசை மாத்திக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா வாழ்ற வழியே பாருங்க. நீ சொன்னல உங்களுக்கு இடைஞ்சலா நான் இருக்க மாட்டேன். நான் உங்க 2 பேருக்கு இடையில இனிமே இருக்க மாட்டேன். நான் யூஎஸ் போறேன். அங்கேயே ஸ்டடிஸ் கண்டினியூ பண்ண போறேன். அங்கேயே செட்டில் ஆக போறேன். மேபி தெரியல, இந்தியா திரும்பி வந்தாலும் வருவேன், வராமலே போவேன். எனக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. இது எல்லாத்தையும் நான் மறைக்கணும். இதுல இருந்து வெளியே வரணும். கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த ட்ரை பண்ணா கண்டிப்பா என்னால முடியும். இப்போ நீங்க டீனாவை பாக்குறீங்க. டீனாவோட சீக்ஸ் 418 கிஸ் பண்றீங்க. எனக்கு நல்லா தெரியும். நீ ஜிமினை நல்லா பார்த்துப்ப. பார்க்கதான் உன்னோட பெரிய மாதிரி தெரியும்.
ஆனா ஒரு குழந்தை டீனா சின்ன சின்ன விஷயத்துக்கு அழுவான், அடம் பிடிப்பான். அவனுக்கு வேணும் வேணும்னது கிடைச்சே தீரணும்னு நினைப்பான். இதை அவனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எந்த நேரத்திலையும் அவனை தனியா விட்டுறாத. நான் ஒரு 10 minutes உன் ஹஸ்பண்ட் கூட தனியா பேசிக்கிட்டுமா? அக்கா என்னக்கா? இல்ல, ரைட்ஸ் வாங்கிட்டு தானே இருக்கு, அதான் பெர்மிஷன் கேக்குறேன். பேசிக்கிட்டுமா? ப்ராமிஸ், இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். அக்கா பேசிக்கா, ஏன்க்கா என்கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேக்குற? ஜிமின், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜிமின் எங்களை பார்க்குறாரு. நான் ஃபர்ஸ்ட் போகிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டோட பேக் சைடு தான் போகிறீங்க. போய் அங்கே ஒரு ஸ்டோன் மாதிரி, அது ஒரு கார்டன் மாதிரி தான் உங்கள் அப்பா உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருப்பாங்க. அங்கே நிறைய ஃப்ளவர்ஸ், ட்ரீஸ்லாம் வச்சுருப்பீங்க. அங்கே அப்படியே ஒரு பெஞ்ச் மாதிரி உங்கள் அப்பாவே ரெடி பண்ணியிருப்பாங்க உங்களுக்காகவும் உங்கள் சிஸ்டர்ஸ்க்காகவும். நீங்கள் அங்கே உட்காந்து படிக்கலாம் செய்வீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி காமான மைண்ட் செட்டாக இருக்கும். அங்கே வந்தாலே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப காமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் போய் நிற்கிறீங்க. இப்போது ஜிமின் உங்களுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு. பயன், ஜிமின், நீங்கள் ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் ஜிமினால் உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி அழுகிறாரு, ரொம்ப அழுகிறாரு. ஹே ஜிமின், ஏன் அழற அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜிமினோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணுறீங்க. அவர் உங்கள் ஹேண்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் பயங்கரமாக அழுகிறாரு. ஜிமின், சாரிடி, எல்லாமே என் தப்பு தான். ஜிமின், இதில் உன் தப்பு எதுவுமே கிடையாது. இப்போ நீ அழறதுனாலலாம் நடந்த எதுவும் மாற போகிறது கிடையாது. ப்ளீஸ் அழாத ஜிமின், எனக்கு கஷ்டமாக இருக்கு. பையன் பையன், நீ இல்லாமல் நான் இல்லாமல் நீ வாழ்ந்து தான் ஆகணும் ஜிமின். பையன், நான் இல்லாமல் நீ இருந்து தான் ஆகணும். எப்படி ஜிமின், உனக்கு பெயினோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுக்க போகிறேன். புரியல ஜிமின், உனக்கே தெரியும் டீனா ரொம்ப சின்ன பொண்ணு. என்னதான் அவள் வளர்ந்துருந்தாலும் இப்போ பாரு, சின்ன பிள்ளை மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை போட்டுட்டு அப்படி தான் இருப்பாள். உனக்கே என்னை விட நல்லா தெரியும் டீனாவோட கேரக்டர் என்னன்னு. யோசிக்காம லூசு ஜிமின் அவ. அதான் யோசிக்காம டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், நீயும் மாமாவும் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்கிறான். எனக்கு நல்லா தெரியும் ஜிமின், இதில் உனக்கு எந்த உடன்பாடும் இருந்திருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஜிமின், நீங்கள் ஜிமினோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்க. நான் இப்போ கேட்குறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் என் தங்கச்சி நல்லா பார்த்துக்க ஜிமின். அவள் பாவம், அவள் ரொம்ப சின்ன பொண்ணு. செஞ்ச ஒரு முட்டாள்தனமான காரியத்தினால அவள் லைஃபே கேள்விக்குறியாயிடுச்சு. நான் தான் சரி பண்ணணும். எனக்கு உன்கிட்ட என்ன கேட்கறது, எப்படி கேட்கறதுன்னு தெரியல ஜிமின். என் தங்கச்சிய இக்காரணத்தை கொண்டும் தனியாக விட்டுறாத ஜிமின். அவ கேட்குறான்லாம் டிவோர்ஸ் கொடுத்துடாத ப்ளீஸ். நான் யூஎஸ்ஏ போகிறேன், அங்கே பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்க போகிறேன். முடிஞ்சா இந்தியா வருவேன், அப்படி இல்லைன்னா இங்கே செட்டில் ஆகிடுவேன். நீ என்ன நினச்சலாம் ஃபீல் பண்ணாத. கொஞ்ச நாள் அழுவேன், அப்புறம் அதுவே எனக்கு பழகிடும், மறந்துடுவேன் ஜிமின். நீ என்ன நினச்சலாம் ஃபீல் பண்ணாத. நீ டீனா கூட ஹாப்பியாக இருக்கணும். நீ ஹாப்பியாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியலன்னா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட்
காதால கேட்டா கூட போதும். எனக்கு எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணி தருவியா? என்ன ப்ராமிஸ்? எப்பவுமே என் கண்ணத்தை கொண்டும் டீனாவுக்கு நீ டிவோர்ஸ் கொடுக்க கூடாது. அவளே கேட்டாலும் நீ கொடுக்க கூடாது. என் தங்கச்சி நல்லா பாத்துக்க ஜெமி. ரொம்ப சின்ன பொண்ணு. அவளை கஷ்டப்படுத்திடாத ஜெமி, ப்ளீஸ். அப்போ அப்போ நான் ஜெமி, எனக்கு புரியுது. ஆனா இதுக்கப்புறம் நீ நானும் சேர்றது நல்லா இருக்காது ஜெமி. அது சரியும் கிடையாது. உனக்கு டீனாதான், நான் உனக்கு கரெக்ட் இல்லை ஜெமி. என்னால அவளை அப்படி பார்க்க முடியாது. பார்த்துதான் ஆகணும். வேற வழி இல்ல. நீ உண்மையுமே லவ் பண்ணியிருந்தா, உன்னோட லவ் உண்மைனா எனக்காக நீ இது செய்யணும் ஜெமி. உன்னை நான் நிறைய கஷ்டப்படுத்தி இருக்கேன். உன்னை நிறைய இடத்துல அழ வச்சிருக்கேன், வெயிட் பண்ண வச்சிருக்கேன். இப்போ எல்லா பெயினோட சேர்த்தும் இந்த பெயினையும் உனக்கு கொடுக்க போறேன். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப நான் ஏன் இப்படி சொன்னேன்னு. இதெல்லாமே மாறும் ஜெமி. அதுக்கான டைம் மட்டும் வேணும். நான் சொல்றது உனக்கு செல்ஃபிஷா கூட இருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உனக்கே புரிய வரும் நான் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு. அப்போ ஏதாவது உன் முடிவா பையன்? ஓகே, சரி. வேற ஏதாவது சொல்லணுமா? லாஸ்டா ஒரு ஹக் மட்டும் கிடைக்குமா ஜிம்மி? ஜிம்மி உங்களை பாக்குறாரு. நீங்க உங்க ஐஸ்ல இருந்து டியர்ஸ் வருது. பட் நீங்க அழல. பட் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல உங்க டியர்ஸ. ஜிம்மினும் உங்களை பாக்குறாரு. அவரோட ஐஸ்ல இருந்து டியர்ஸ் வருது. ஜிமின் அவரோட ஹேண்ட்ஸ் ஓபன் பண்றாரு. நீங்க ஜிமினை டைட்டா ஹக் பண்ணி பயங்கரமா அழுகுறீங்க. இந்த ஜிமினுக்கும் அப்படிதான் இருக்கு. உன்னால என்ன மறந்துட முடியுமா வயல்? நீங்க சடனா ஹக் பிரேக் பண்றீங்க. மறந்துடுவேன் ஜிமின், கண்டிப்பா மறந்துடுவேன். போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜிம்னை கூப்பிட்டுட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பாரு உங்களை மறந்துட்டு டீனா கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணு. பட் அவருக்கு முடிஞ்சிருக்காது. அப்படியே டீசர்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஜிமின் ரியாலிட்டி அக்செப்ட் பண்றாரு. இப்ப வரைக்குமே ஜிமின் அவங்க வீட்டுக்கு போகவே இல்லை. நீங்க ஜிமின் அண்ட் டீனா 2 பேரும் தனியா தான் இருக்காங்க. அப்பப்ப வந்து உங்க அம்மா அப்பாவே பாத்துப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி 1 வீக்ல யூஎஸ் கிளம்பிருப்பீங்க. ஜிமின் வந்திருப்பாரு. பட் உங்களை டைரக்டா பார்க்க அவருக்கு முடிஞ்சிருக்காது. ஒரு மணின்னு பார்த்து இருந்திருப்பாரு. நீங்களும் ஜிமின் வருவாரான்னு எதிர்பார்த்திருப்பீங்க, சுத்தி பார்த்திருப்பீங்க. ஜிமினுக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஜிமினை தான் தேடுறீங்கன்னு சொல்லி. பட் நீங்களும் காமிச்சுக்கல, ஜிமினும் உங்ககிட்ட காமிச்சுக்கல. கடைசி வரைக்கும் நீங்க ஜிம்ல பாத்திருக்க மாட்டீங்க. அப்படியே ஃபிளைட் ஏறி அமெரிக்கா வந்திருப்பீங்க. இதுதான் நடந்திருக்கும் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் ஜிமின் டீனா வாட்ஸ்அப் பண்ணி, டீனா ஜிமின் வாட்ஸ்அப் பண்ணி 2 பேரும் லைஃபை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஸ்மூத்தா அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. என்னதான் ஸ்மூத்தா போனாலுமே ஸ்டில் ஜிமினால இன்னுமே உங்களுக்குள்ளே இருந்து வெளியே வர முடியல முழுசா. அப்பப்போ உங்க ஞாபகங்கள் வந்து ஜிமினை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அப்பெல்லாம் டீனா தான் ஹெல்ப் பண்ணுவா, ஜிமினுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருப்பா. சோ இதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே அப்படியே டீனா வரா. நீங்க டீனா சாரி ஜிமின், டீனா அண்ட் ஆரோ இல்ல மினியன் வந்து படுத்திருப்பாங்க. இங்க டீனா அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இப்ப வந்து பாக்குறா. பார்த்தா
ஜிமின் ஒரு மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் நிம்மதியா தூங்கலன்னு மட்டும் டீனாவுக்கு நல்லாவே தெரியுது. இதெல்லாம் எப்பதான் சரியாகும்னு எனக்கு தெரியல மாமா. என்னால இதுக்கு மேல முடியல. ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். உங்களை என்னால பார்க்க முடியல. நிஜமாலுமே நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்களா மாமா? சந்தேகமா இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவளும் இங்க மின்யோனுக்கு பக்கத்துல படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பா. இப்படி அந்த நெட் ஸ்கிப் ஆயிருக்கும். இங்க உங்க சைட் பார்த்தா கையில ஒரு போட்டோ தான். உங்க மொபைல்ல ஒரு போட்டோ வச்சு உட்கார்ந்துருக்கீங்க. பக்கத்துல பார்த்தா ஆறு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நீங்க தான் வந்து பார்த்துருப்பீங்க ஆறு தூங்கிட்டானே என்னன்னு சொல்லி. சோ அப்படி வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து இங்க உங்களோட இதுல வந்து இப்பதான் நைட் ஆகுது. சோ ஒரு மிட் நைட் போல எழுந்திருப்பீங்க. பார்க்கக்குள்ள ஆரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நீங்க ஆரோ பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. ஆரோவோட அந்த படுத்திருக்காருன்னா அவருக்கு பக்கத்துல வந்து ஒரு டேபிள் இருக்கும். அதுல வந்து போட்டோஸ் இருக்கும். என்ன போட்டோனா அது ஆரோவோட ஃபேமிலி தான். டீனா, ஜிமின், மின்யான் அண்ட் ஆரோ 4 பேரும் ஒன்னா ஹாப்பியா ஸ்மைலோட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. அத பாக்குறீங்க, உங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியல. உங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. உங்க ஐஸ்ல இருந்து டியர்ஸ் வருது. இத பார்த்துட்டு யாரோ பாக்குறீங்க. அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கட. உங்க அப்பாவும் காலேஜ் படிக்கக்குள்ள இப்படிதான் இருந்தா. ஆனா கேரக்டர் இப்படி அவன மாதிரியே இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் தான் ஆசைப்பட்டேன் இப்படிலாம் நடக்கணும்னு. எனக்கு சந்தோஷமா தான் இருக்காரு. ஆனா ஏதோ ஒரு ஓரத்துல ரொம்ப வருத்தமா இருக்கு. தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. ஒரு மாதிரி ஏக்கமா இருக்கு. அதை பார்க்கும்போது அப்படி பண்ணக்கூடாது இல்ல, அப்படி திங்க் பண்ணக்கூடாது இல்ல. அது தப்பு தானே. நான் ஏன் அப்படி திங்க் பண்றேன்? ஆனா ஏதோ ஒரு தைரியத்துல வர சொல்லுன்னு சொல்லிட்டேன். ஆனா சத்தியமா என்னால உன்னை ஃபேஸ் பண்ண முடியல. யாரு ஆபீஸ்ல நீ என்ன பார்த்து என்ன சொன்ன? நான் ரொம்ப அழகா இருக்கனா? பேர் என்னன்னு கேட்டல, என்ன பியூட்டின்னு கூப்பிடல. இதெல்லாம் உங்க அப்பா தான் என்கிட்ட பண்ணுவார் தெரியுமா? ஐயோ என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க டியர்ஸ் எல்லாம் பை பண்ணிட்டு அந்த ரூம விட்டு வெளியே வந்திருப்பீங்க. இங்க ஆறு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா ஐஸ் ஓபன் பண்ணி பாக்குறாரு. நீங்க போயிட்டீங்க. எவ்வளவு நேரம் ஆறு தூங்கிட்டு தான் இருந்திருப்பாரு. பட் நீங்க உள்ள வந்ததுமே அவருக்கு லைட்டா வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆகி முடிச்சிருப்பாரு. நீங்க பேசினது எல்லாத்தையுமே ஆரோக்கிய கேட்டிருப்பாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றாங்க இவங்க? தப்பு பண்ணிட்டாங்களா? என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் அழுதுட்டு போறாங்க? அப்பாக்கும் அம்மாக்கும் இவங்களுக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எப்படி அங்க நைட் ஸ்கிப் ஆயிருக்கும். இப்போ டீனா தான் கால் பண்றா. பயன், சொல்லுடி. என்ன? இல்ல என்ன பண்ற? பிஸியா இருக்கேன் என்ன? இல்ல ஃப்ரீ தான், சொல்லு. குக் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆரும் என்ன பண்றான்? வீட்டுலதான் இருக்கான். இல்ல ஸ்கூல் பேசியிருக்கேன். 2 days லீவ் அவனுக்கு. நாளையில இருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடும். இங்க கீழே ஓனர் சொல்லிருந்தீங்க. ஜங்குக்கோட பொண்ணு அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். 2 பேரும் ஒன்னாவே போயிட்டு வருவாங்க. நீ நினைக்கிற மாதிரி ஆரோவும் சின்ன பையன் கிடையாது. அப்புறம் 15 வயசு 10th படிக்கிற பையனா? காமெடி பண்ணாத
என்ன நீ சின்ன பையன் இல்லைன்னா அவன் சின்ன பையன்தான். நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுவான், ஸ்மோக் பண்ணுவான், 1-2 டைம் ட்ரக்ஸ் வேற எடுத்திருக்கான். நீ என்ன சொல்ற? ஆமா, இது எல்லாமே அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான். இது ஜிம்முக்கு தெரியும். ஆனா ஆரோ ட்ரக்ஸ் எடுத்திருக்கான்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான். ஜிம்மி என்ன செய்வான்னு எனக்கு தெரியாது. என்னடி அசால்ட்டா சொல்ற? நீ எதுவும் சொல்லலையா ஆறுவ? சொல்லாம எப்படி இருப்ப? டெய்லி சண்டை தான் நடக்கும் எனக்கும் ஆறுவுக்கும். புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறவன் என்னையே குற்றம் சொல்றான். ஒரு நாள் என்ன அடிக்கவே வந்துட்டான் தெரியுமா? கோவத்துல ஜிம்மி ஆரவ அடிச்சுட்டாரு. 2 பேருக்கும் பயங்கர சண்டை. அழுதுட்டு வந்து படுத்துட்டான். சாப்பிடக்குள்ள இல்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலவே. நீ கொஞ்சம் அவனை பாத்துக்கோ. உன் ஸ்கூல்ல என்ன பண்றான், எப்படி இருக்கான், அவன் யார் கூட பழகுறான்னு கொஞ்சம் பாத்துக்கவே. அவனை கஷ்டப்படுத்துறேன்னு மட்டும் தப்பா நினைக்காதடி. ஈச்சி, நான் அப்பெல்லாம் எதுவும் நினைக்கல அப்படின்னா நான் அப்படி நினைப்பானா? ஆரோ உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அவன் பையன்தான். நீ ஃபீல் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். சரி, நீ சாப்பிட்டியா? இல்ல, இனிமேதான். நீ என்ன பண்றான்? அவன் அப்பவே ஸ்கூலுக்கு போயிட்டான். ஓ, உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவர் ஆபீஸ் போயிட்டாரு. அவரும் சாப்பிட்டாரு. அவரும் இப்ப நல்லாதான் இருக்காரு. நான் கேட்கலையே. அடுத்து நீ அதான் கேட்க வருவேன்னு எனக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் அவர் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? சோ நீ அடுத்து அதான் கேட்க வருவேன்னு எனக்கு தெரியும். ஐயன், நீ என்னடி பேசுற? மண்டையில ஏதாவது அடிச்சிட்டாங்களா அவனு? ஏய், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? உண்மைதானே? ஓ, அவரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, மறந்துட்டேன். சிரிப்பு. எருமை மாடு. வீடியோ போனு. ஏய், எங்க போற? ஏன் பிஸி? ஆமா, நான் குக் பண்ணிட்டு நான் ஆபீஸ் போறேன். அப்ப ஆரோ ஆரோ இங்க வீட்டுல இருந்துப்பான். ஏயா, அவனுக்குள்ள தண்ணி விட்டு போவாதடி. வேற என்ன பண்ண சொல்ற? உன் கூட கூட்டிட்டு போ. ஏய், லூஸ் மாதிரி வளராத. நீ கூட ஆபீஸ்க்குள்ள கூட்டிட்டு போக முடியாது. அதுவும் இல்லாம நான் நிறைய இடத்துக்கு போவேன். அந்த சைட்ஸ் எல்லாம் பாக்கணும். எனக்கு நிறைய வேலை இருக்கும். ஆறு கூடயே என்னால இருக்க முடியாது. நீ எதுக்கும் பயப்படாது. கீழே ஜங்குக்கு இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. அவங்க ஃபேமிலி கீழே தான் இருக்கு. ஜங்குக்கு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ஆறவையும் நல்லா பார்த்துப்பாருடி. ஏன் நான் நீ பாரு, நான் சொல்றேன்ல, பயப்படாது, நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. சரி சரி, போன் வை, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனை கட் பண்ணிட்டு இப்போ நீங்க அவசர அவசரமா குக் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஆறாதான் காஃபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை பேக்கப் பண்ணிருப்பாரு. நீங்க ஒரு நிமிஷம் ஃப்ரீஸா நிக்கிறீங்க. இப்போ ஆரவும் ஒரு செகண்ட் உங்க ஃபீஸ பாத்துட்டு அவரு டக்குன்னு தள்ளி போய் நின்னுக்கிறாரு. சாரி நான் பீனாமான்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீங்க சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, எங்க அப்படின்னு சொல்லி நீங்க காஃபி கொடுக்குறீங்க. ஆமா, எங்க கிளம்புறீங்க? எவ்வளவு ஃபாஸ்டா குக் பண்றீங்க? ஆபீஸ் போறேன். ஆபீஸா? அப்ப நானே நீ இங்கேதான் இருப்ப, நான் மட்டும் எப்படி தனியா? அதெல்லாம் பயப்படாது. நீங்க குழந்தையா? வளர்ந்துட்ட, இப்ப வந்து கேக்குற என்ன பண்றதுன்னு. கீழே ஜோன் அங்கிள் இருக்காரு, உனக்கு போர் அடிச்சா அங்க போ, அவர் பார்த்துப்பாரு ஒண்ணு. நான் யாரு என்னன்னு தெரியாத வீட்டுக்குள்ள போக மாட்டேன். ஐயோடா, தெரியாத வீட்டுக்கு போகாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். அவருக்கு ஒண்ணு தெரியும், நீ போ, உன்னை எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கடைன்னு குக் பண்ணிட்டு ஃபுட் எடுத்து வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் மறக்காம சாப்பிட்டு லஞ்ச் வந்து எனக்கு ஜெஸி கொடுத்துருவோம். அது யாரு? ஜோனோட வைஃப் ஜெஸி ஆண்டி. கீழ் வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. ஆறுதான் உங்க கையை பிடிச்சு இழுக்கிறாரு. போகாத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னடா? இல்ல இல்ல, நான் உங்க வீட்டுக்குலாம் போல, நான் உங்க கூடயே இருக்கேன், நீ ப்ளீஸ் என்னையும் கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிறான். நீ என்ன குழந்தையா? அரோ கையாடு, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணும், கையை விட்டுறா. ஒரு 5 நிமிஷம், நானும் ரெடியே வந்துரு.
டீ நீ குளிச்சிட்டியா? அதெல்லாம் வேண்டாம், நான் வந்து குளிச்சுக்கிறேன். ஆரோ டீ வாங்குவ ப்ளீஸ் வாயன், எனக்கு இங்க இருக்க போர் அடிக்கும், நானும் கூடவே வர ப்ளீஸ் ப்ளீஸ், என்னையும் கூட்டிட்டு போ. எப்படியும் நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன்ல, இந்த 2 நாள் தானே, ப்ளீஸ் என்னையும் கூடவே கூட்டிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சுறான். ஆரோ அப்படி கெஞ்சினதும் சரி வெயிட் பண்றேன், குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றீங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்துக்குள்ள கிளம்பி வந்துருச்சு. இல்ல அதுக்குள்ள கிளம்பிட்டியா? கிளம்பிட்டாங்க. குளிச்சியே என்ன? குளிச்சனே அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க கிட்ட போய் ஸ்மெல் பண்றீங்க, என்ன பண்ற? நிஜமா குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேன். இவ்வளவு சீக்கிரமாவா? குளிக்கிறதுக்காரா டைம் எடுப்பாங்களா? போலாம் இரு போலாம், ஃபர்ஸ்ட் சாப்பிடு. நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கலாம், ஒட்டி பிச்சிருவேன், உட்காந்து சாப்பிடு அப்படின்றீங்க. ஜோசர் மறைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து சாப்பிடுறான். நீ என்ன ரொம்ப மிரட்டுற, இவ்வளவு மிரட்டுனா எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லிடுறா. நீங்க அருவை பார்த்து சிரிக்கிறீங்க. அண்ணன் சிரிக்கிற, சொல்ல மாட்டேன் பயமா? சொல்ல மாட்டேன் நம்பிக்கையா? நீ சொன்னாலே எனக்கு ஒரு பயமும் கிடையாது. ஏன்? அப்ப நீ என்ன பார்த்து பயப்படுமா? நீ எங்க அப்பா கிட்ட சொன்ன மட்டும் நான் ஏன் பயப்பட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் சாப்பிடுறீங்க. ஏன்னா எங்க அப்பா உன்ன பார்த்து பயப்படுவாரா? ஆமா, நம்பிக்கை இல்லைன்னு நீ வேணா உங்க அம்மாக்கு கால் பண்ணி கேளு. எங்க அப்பா உன்னோட பெரியவர் தானே? 2 years பெரியவர் தான். ஆனா நான் எப்படி பார்த்தா நீ தானே எங்க அப்பா பார்த்து பயப்படணும். ஆனா எங்க அப்பா ஏன் உன்ன பார்த்து பயப்படணும்? தெரியல, வேணா நீ உங்க அப்பா கிட்ட கேளு. தெரியலையா? நீ அவ்வளோ பயங்கரமாவும் இல்ல, கியூட்டா இருக்க, அழகா இருக்கு. நீங்க யாரோ பாக்குறீங்க. உண்மைதான் ஏன், நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பேசினது போதும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி தலையில அடிக்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டுக்கிறான். நேரா அரவை கூட்டிட்டு கேபுக்கு தான் வரீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு அரை உட்கார வச்சுட்டு நீங்க ஏறிக்கிறீங்க. இப்போ நீரா கேப் வந்து ஆபீஸ்க்கு தான் போகுது. உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா பதில் சொல்வியா? கோவப்படாத மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா பதில் சொல்லுவேன். நீயே கல்யாணம் பண்ணிக்கல? நீங்க அரவை பாக்குறீங்க, என்னாச்சு? இது ஒன்னும் அவ்வளோ தப்பான கொஸ்டின் மாதிரி எனக்கு தெரியல. நீ எங்க அம்மாவோட பெரிய பொண்ணு தானே, நீயே கல்யாணம் பண்ணிக்கல? நீயும் கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அரோ கேக்குறா. நான் ஏன் கல்யாணம் பண்ணிருக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்படுற? இல்ல, நீ கல்யாணம் பண்ணீங்கன்னா உனக்கும் குழந்தைங்களா பிறந்திருக்கும், எனக்கும் பாப்பா கிடைச்சிருக்குல்ல. பாப்பாவா? நான் விஞ்ஞான் பிறக்கும்போது அவன் பொம்பளை பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ கேளவும் பையனை வந்து பிறந்துட்டோம். இப்பெல்லாம் ஆசைப்பட்டியாடா நீனு? ஆமா, எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும்னு ஆசையா இருக்கும். என் நேரம் இவன் வந்து பறந்துட்டான். அவன் என்ன பண்ண? உன்ன என்ன பண்ணானா? என்ன பண்ணல? சரியான ராட்சசன் தெரியுமா? நான் என்ன பண்ணாலும் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவான். நான் என்ன பண்ணாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். அவன் கிட்ட அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சாலும் தப்பிப்பேனே தவிர அவன் கண்ணுல இருந்து நல்லா தப்பிக்கவே முடியாது. 10 வயசு தான் ஆகுது. அவ்வளவு பயங்கரமானவன். அவனெல்லாம் நீ மீசல அடை போட்டுறாதவன் அப்படின்ற மாதிரி யாரும் சொல்றாரு. நீங்க சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கீங்க. பேசாம நீ கல்யாணம் பண்ணிக்க. என்ன பேசுற நீ? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா உனக்கு ஒரு ஒன்ன மாதிரியே கியூட்டான அழகான பாப்பா பொறுக்குல்ல, அத நான் தூக்கி கொஞ்சுவேன்ல. உனக்கு ஆசையாவே இல்லையா? இதெல்லாம் எனக்கு ஆசையா இல்ல. சும்மா அடம்பிடிக்காத அரோ. இது என்ன குச்சி மிட்டாயா கேட்டோன்னே வாங்கி கொடுக்கறதுக்கு? சும்மா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரீங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன உங்க அம்மா பிளான் பண்ணி அனுப்பி விட்டால? இதெல்லாம் மம்மி எதுவும் சொல்லல, நானும் தான் கேக்குறேன். ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்கீங்க. மம்மி சொன்னாங்க 5 வயசு வரைக்கும் நீ தான் என்ன வளர்த்தியாமி அப்படின்ற மாதிரி அரோ கேக்குறாரு. நீங்களும் ஒரு ஸ்மைலோட அறைய பாக்குறீங்க. அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லதான், பட் ஆனா புரியுது நீ என் மேல எவ்வளவு பாசாச்சு என்ன வளர்த்திருக்கேன்னு. எப்படி புரியும்?
என்ன மம்மி சொன்னாங்க. ஓஹோ, உண்மையை சொல்லு. இப்போ சப்போஸ் உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே பிறந்தாலும் நான் தானே உன் குழந்தை அப்படின்ற மாதிரி கியூட்டா சீக்ஸ்ல ஹேண்ட்ஸ பிளேஸ் பண்ணி கேக்குறான். உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க ஆரோ சீக்ஸ பிஞ்ச் பண்ணி கிஸ் பண்றீங்க. உண்மைதான், எனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் நீ தாண்டா என் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லி டேப் பண்றீங்க. ஆரோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிறாரு. சரி, எப்ப கல்யாணம் பண்ணிப்ப, யார கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆரோ வாயை மட்டும் வான்னு சொன்ன முடியாது, சொல்லு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோயன் அப்படின்ற மாதிரி உங்களை நச்சரிச்சுக்கிட்டே வரோம். நீங்கன்னா கடுப்பாயிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துட்டு வரீங்க. ஒரு வழியா ஆபீஸும் வந்திருக்கோம். நீங்க அப்பயெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஆபீஸ்குள்ளதான் போறீங்க. டைம் ஆயிருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஆரோ கொஞ்சம் லேட் வளர்த்திருப்பாரு. நீங்க உடனே டிரைவரை கூப்பிட்டு கார் எடுக்க சொல்றீங்க. இப்ப எங்க போறோம், பேசாம வா ஆரோ. எங்க போறோம்னு கேட்கணும்ல, வாய் மட்டும் வாடா, போக தானே பார்க்க தானே போற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மிரட்டு தான். சரி மிரக்காத பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா கார்ல ஏறிக்கிறாரு. அவருனா நிறைய இங்க சுத்தி பார்த்துட்டு வர்றாரு. இது என்ன அது என்னன்னு சொல்லி ஒரு பில்டிங்க கேட்டுட்டு இருக்காரு. பார்க்கலாம் இருக்குப்பா, நல்லா இருக்கு, நம்ம போலாமா, ஆபீஸ் முடிச்சுட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி எக்ஸைட்டடா உட்காந்துருக்காரு. இங்க நிறைய அவர் கேட்டுட்டு இருக்காரு வழி ஃபுல்லா. இங்க டிரைவரும் யாருமா, பையன் ரொம்ப அழகா இருக்கான், என் தங்கச்சி பையனா, அப்புறம் உன் பையன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதுமே நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆரோ உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. சூப்பர், 2 பேருமே இறங்கி போந்து உள்ள தேங்க கூப்பிட்டுதான் போறீங்க. அதுவும் கிச்சன் போயிட்டு எல்லாமே ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றீங்க. இங்க என்ன காலையில ரெடி ஆயிட்டே இருக்கோம், எப்படியாச்சும் ஒரு 20 மினிட்ஸ் டைம் கொடுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டதுமே சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிரிச்சுட்டே வரீங்க. இவங்களாம் யாரு உனக்கு தெரியுமா, எங்களா இங்க வேலை பாக்குற மீட்டா, அவங்க என்ன உன்கிட்ட ஜாலியா பேசுறாங்க, எனக்கு தெரியும். எப்படி தெரியும், டேய் நான் இந்த ஆபீஸ்ல 10 இயர்ஸா ஒர்க் பண்றேன், எனக்கு தெரியாம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஓஹோ, அப்பதான் ஒரு ஆன்டி பையன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது ஜிம்மினோட அம்மா தான். மேடம், என்ன மேடம் எத்தனை வாட்டி சொல்றது ஆன்டின்னு கூப்பிடுன்னு. சொல்லுங்க ஆன்டி, யாரு பையன் அழகா இருக்கானு, உன் பையனா? ஐயோ ஆன்டி, என் தங்கச்சி பையன். ஓஹோ, நான் கூட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சு பயந்துட்டேன். எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நீங்க ஏன் பயப்படணும் அப்படின்ற மாதிரி அவரை கேக்குறாரு. என்னது, இல்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீங்க ஏன் பயப்படணும், அது இல்ல ஒரு பதட்டம், சரியா இவ்வளவு வயசுல பையன் இருக்கும்னு ஒரு பதட்டம் தான்ப்பா. ஓஹோ, அமைதியா இரு ஆரோ, இது நீ கிட்ட பேசக்கூடாது. யார் இந்த பையன், சொல்லுங்க மேம். டீனா, என் தங்கச்சி பையன். ஓஹோ, பேர் என்ன? ஆரோ, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஓஹா, ஓகே ஓகே, பையன் கொஞ்சம் துருதுருன்னு இருப்பானோ. ஆமா மேம். இங்க ஆரோதான் குறுக்குறுன்னு அந்த ஆண்டியை பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு நிக்கிறான். இங்க நீங்கதான் மேம், இருங்க நான் சாரை வேக்கப் பண்ணி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. இரு கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். ஆரோ கோச்சுக்காத, நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் ரூம், என் பையன் தூங்கிட்டு இருப்பான், அந்த எருமை மாட்டை எழுப்பி விட்டு மட்டும் வரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க ஆரோவும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஓகே பாட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு மேல ஓடுறாரு. நீங்க அவங்கதான் அவங்க நிக்க வச்சு பேசிட்டே இருக்காங்க. நீங்களும் அவங்களுக்கு கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஆரோ மேல வந்திருப்பாரு இல்லையா, மேல உடனே ஹலோ ஹலோ சார் அப்படின்ற மாதிரி எழுப்புறாரு ஒரு ஹார்டான வாய்ஸ்ல. இங்க தழங்கும் ஒரு மாதிரி ஐஸை சுருக்கி ரப் பண்ணி ஐஸ் ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா ஆரோதான் ஒரு மாதிரி வியாடா பார்த்து சிரிச்சுட்டு எந்திரிங்க டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆரவங்க டைம் பார்த்தது ஒரு மாதிரி அலறி அடிச்சுட்டு கத்துறாரு. கத்தி நீச்சு பார்த்தா இதுக்கே அப்ப கத்துற அப்படின்ற மாதிரி அழகி, நீ யாரும் என்னடா பண்ற, இப்ப என்னவா அதுக்கு இப்படியா கத்துவ, வாயின் கூட வந்த உங்க அம்மா தான் உன்னை எழுப்பிட சொன்னாங்க. எங்க அம்மா எழுப்பிட சொன்னாங்க, வாயினுங்க
கீழே இருக்காங்க. அவ வந்து எழுப்பாம ஒண்ணு எதுக்கு எழுப்ப விட்டா? ஏன் யார் வந்து எழுப்புனா என்ன, உங்களுக்கு வயந்தா வந்து எழுப்பணுமோ அப்படின்ற மாதிரி அவரை கேக்குறான். வாய் மூடு, காலையிலேயே மூட் ஆஃப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்துறாரு. இந்த சவுண்ட் கேட்டு நீங்க உங்க தயங்கோட மம்மி அப்புறம் மீட் ஒருத்தவங்க கையில காஃபி எடுத்துட்டு தயங் ரூமுக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. காஃபியோட வேகமா விட ஓடி வந்து பாக்குறேங்க. ஏன் இவனை அனுப்புன, நீ வர வேண்டியதானே? சார் இல்ல, மேடம் பேசிட்டு இருந்தாங்க, அதான் யாரோ எழுப்பிவிட அனுப்புனேன். என்னாச்சு சார்? ஏன் ஒரு மாதிரி பயந்து கத்துனீங்க? அது அது ஒண்ணு இல்ல, காஃபி வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. டேய் நிறுத்து, இப்ப எதுக்கு கத்துன? அவன் சின்ன பையன் தானே, அவன் கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி தயங்கோட அம்மா கேக்குறாங்க. இல்லம்மா, அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு எழுப்புனதும் பயந்துட்டேன், ஓவரா பேசுறாமா அப்படின்ற மாதிரி தயங்க சொல்றாரு. தயா, அவன் சின்ன பையன், நீ பெரிய பையன் தானே, நீதான் அட்ஜஸ்ட் பண்ணணும், அதுக்கு இப்படிதான் கத்துவியா? அவன் பயந்துட்டானு என்னடா பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க. நீங்க ஆரோனா சிரிக்கிறாரு, நீங்க ஆரோ பார்த்து மறுக்கிறாரு. இங்க காஃபி மேக் வந்து காஃபி கொடுத்திருப்பாங்க. இங்க எல்லாரும் போயிட்டாங்க. இவனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் சரியில்லை அப்படின்னு சொல்லி தயங்க திட்டிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. இங்க மீடும் போயிருப்பாங்க. இங்க நீங்கதான் அதோ என்னடா பண்ணு, நான் ஒண்ணும் பண்ணல வையன், அந்த ஆள் தான் கண்ணு முடிச்சு பார்த்ததுமே வேன்னு கத்துறான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இது தேவம் காதல் எழுந்திருக்கும். தேவம்னா ஒரு மாதிரி மறைக்கிறாரு. வயன், என்ன சார்? இல்ல ஒண்ணும் இல்ல, எனக்கு இந்த காஃபி பிடிக்கல, இனி எப்பதான் போடுவல, அந்த மாதிரி போட்டு எடுத்துருவியா அப்படின்ற மாதிரி சொல்லி தயன் கேக்குறாரு. ஓகே சார், இன்னும் போட்டு எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த கப்பை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிடுறீங்க. இல்ல நீ போ, இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி ஆரோ சொல்றாரு. அவர்கிட்ட என்ன பேச போற அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்சம் பேசணும், ஆரோ ஒட்டம் பிடிக்காம வா அப்படின்னு சொல்லி உங்களை கையோட ஆரோ கையோட கூட்டிட்டு போயிடுறீங்க. நீங்க நீ என்ன நாளுக்கு பண்ணாட்டியா, இதெல்லாம் நீதான் செய்யணுமா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குற. வாயை மூடுறா, இப்படியா பேசக்கூடாது, நான் அவரோட பிஏ இல்ல, இதுவும் என்னோட டியூட்டி தான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. என்ன டியூட்டியோ, ஆனா எனக்கு பிடிக்கல வையன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் திட்டுறாரு. ஏன் பிடிக்கல? பிடிக்கல அவ்வளவுதான், ஏன் இதுக்கு சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கடுப்புல அப்படியே நிக்கிறாரு. நீங்க காஃபி குடிக்கிறியா? ஒண்ணு வேணாம். ஏன்டா, காஃபி நல்லா இருக்கும், குடிக்கிறியா? சரி குடு, இந்த நாள் கத்துனதுல எனக்கும் தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி ஆரோ கேட்டதுமே நீங்களும் ஒரு கப்ல கொடுத்துருப்பீங்க. இப்போ நான் ஆரோ அந்த கப்பை வந்து சிப் பண்ணிக்கிட்டே உங்க பின்னாடியே வராரு. ஒயன், இவன் ஏன் உன் பின்னாடி குட்டி போட்ட போன மாதிரி வந்துகிட்டு இருக்கான், கீழே உட்காந்துருக்கலாம்ல. தயன் இப்படி கேட்டதும் ஆரோக்குன்னு சரியான கோவம். அவர் ஒரு மாதிரி கோவமா தயங்க திட்டுறான்னு சொல்லிட்டு வராரு. ஓகேதான், இந்த பாட்டு நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது நம்ம நியூட்ஷர்ல இருந்து கன்வியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியா இருங்க, ஹெல்த்தியா இருங்க, சேஃபா இருங்க. Keep on smiling. Bye, miss. I know.